அதிமுகவுக்கு குட் பை சொல்ல போகிறாரா சி.வி. சண்முகம்? விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவோட முகமா கால் நூற்றாண்டு காலமா அடையாளப்படுத்தப்பட்டவர் சி.வி. சண்முகம். எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட்டன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா பொதுச் செயலாளர் பழனிசாமியோட காலத்துல அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவரா இருந்தாரு. இந்த நிலையில தான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுகவுக்கு ஏற்பட்ட படு தோல்வியால பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்குனாரு. இவருடன் இணைந்து முதல்வர் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் பழனிசாமியிடம் இப்போ தஞ்சமடைஞ்சிருக்காங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவங்களோட போகல. தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பதவியை மீண்டும் வழங்கணும் அப்படின்னு பழனிசாமியை சி.வி. சண்முகம் நிர்பந்தித்து வராரு. முதல்ல இணைஞ்சு செயல்படுங்க, கட்சி பதவி குறித்து பின்னர் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு பழனிசாமி சொன்னதாகவும், உடன்பாடு எட்டப்படாததால பழனிசாமியோட சி.வி. சண்முகம் இணைய முன்வரவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை திடீர் திருப்பமா பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பிடம் சி.வி. சண்முகம் ஒப்படைத்திருப்பது இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. மயிலம் தொகுதியில மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்கிற பணியை முடிச்சிட்டு ஓரிரு நாள்ல சென்னை செல்கிறார். அவர்கிட்ட எஸ்.பி. வேலுமணி மூலமா அதிமுக தலைமை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியை ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுல சி.வி. சண்முகம் உறுதியா இருக்கிறாரு. இதுல உடன்பாடு எட்டப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்குது. பதவி விவகாரத்துல பழனிசாமியும் கராரா இருக்கிறாராம். பதவி இல்லை என்றால் சி.வி. சண்முகம் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதிமுகவுக்கு குட் பை சொல்லிவிட்டு தனது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என அவரது ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இவரோட சாய்ஸ் தாவேகாவா இருந்தா ராஜினாமா செஞ்ச எம்பி பதவியை மீண்டும் கொடுத்து தமிழக அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்குவதாக அமைச்சர் செங்கோட்டையன் மூலமா காய்கள் நகர்த்தப்படுவதாகவும் சொல்லப்படுது.